சத்யா சும்மா இருக்கியா நீ? நான் எதுக்குக்கா சும்மா இருக்கணும்? உண்மை என்னன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லி பிரபு மாமாவுக்கு புரிய வச்சுதானே ஆகணும். என்னம்மா சத்யா, நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கியே. மாமா, இது நானா சொல்லல மாமா, என் காது படவே நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறத தான் சொல்றேன். நேத்து கூட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? இந்த ஆதிரை தான் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாளே, பெரிய இடத்துல வேலை பாக்குறாளே, அப்படி இருக்கும்போது அவ புருஷன் எதுக்காக இந்த மாதிரி தெரு தெருவா தண்ணி கேன் போட்டுட்டு இருக்காருன்னு கேக்குறாங்க. அது கேக்குறப்போ எனக்கே எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் ஆதிரியக்க காதுல விழாமல இருந்திருக்கும். அதனாலதான் அவங்க பிரபு மாமாவ வாட்டர் கேன் போட வேண்டாம்னு சொல்றாங்க. அவங்களும் பாவம் எவ்வளவு அவமானங்களை தான் தாங்கிப்பாங்க. ஏய், பேசுறவங்க 1000 பேசுவாங்க. அத பத்திலாம் நான் கவலையே பட மாட்டேன். என் புருஷனும் கவலைப்பட மாட்டாரு. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், இது எங்களோட பர்சனல் விஷயம். நீ இதுல தேவையில்லாம தலையிட்டனா மரியாதை கெட்டுரும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வாயை முட்டு பேசாம இரு. என்னங்க என்னங்க எங்க என்னாச்சு? பேசிட்டு இருக்கிறப்போ நீங்க பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துட்டீங்களே. நான் சொல்றத கேளுங்க. நீங்க இனிமே தண்ணி கேன் போட வேணாங்க. நாளைக்கு எல்லா கேனையும் என் தம்பிக்கு எடுத்து கொடுத்துடலாங்க. சரியா? சரின்னு சொல்லுங்க. யாதிர அந்த சத்யா சொன்னாலே, அக்கா இப்ப எவ்வளவு பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க புருஷன் தண்ணி கேன் போட்டா அது அவங்களுக்கு அவமானமா இருக்காதுன்னு கேட்டால, உனக்கு அவமானமா இருக்கா ஆதிர? ஏங்க என்னங்க பேசுறீங்க? நானே அந்த வேலைய ரொம்ப பெருமையா சந்தோஷமா செஞ்சிருக்கேங்க. என் அப்பா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறத பெரிய புண்ணியமான விஷயம்னு சொல்லிதான் என்னை வளர்த்து ஆளாக்குனாரு. அப்படிப்பட்ட நான், என் புருஷன் நீங்க அந்த வேலை பாக்குறத அவமானமா நினைப்பேனா? சத்யாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சத்யாவை விடுங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் அப்படி நினைக்கிறவளா? ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணிவிட்டு உங்களையும் என்னையும் பிரிக்கணும்னு அவ கங்கணம் கட்டிட்டு இருக்கா. அவ பேச்ச நீங்க பெருசா எடுத்துக்கலாமா? நான் ஒன்னும் அவ பேச்ச பெருசா எடுத்துக்கல. நானே தான் கேக்குறேன். நான் எத்தனையோ நாள் தண்ணிக்கான தூக்கியும் இறக்கியும் வச்சு கை வலி தாங்காம துடிச்சிருக்கேன். விரல்ல அடிபட்டு தோள் பட்டையில சுளுக்கு வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். தண்ணி கேனோட படி ஏறப்ப தடுமாறி கீழே விழுந்து அடிபட்டிருக்கேன். அப்பெல்லாம் நீ எனக்காக துடிச்சிருக்க, கஷ்டப்பட்டிருக்க, கவலைப்பட்டிருக்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன நீ தண்ணி கேன் போடாதன்னு சொன்னதே இல்ல. இப்ப நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சதும் என்ன வாட்டர் கேன் போக வேணான்னு சொல்றேனா என்ன அர்த்தம்? என்னங்க சத்யா என்ன நோக்கத்துக்காக சொன்னாலோ, ஆனா அவ சொன்னது ஒன்னும் பொய் இல்லையே. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது அப்பா பார்த்த வேலைங்க, நான் பார்த்த வேலை. இது எப்படி அவமானம் நான் சொல்லுவேன்? உங்களுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது? அப்பா ரொம்ப காலமா இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு. நானும் படிக்கிற காலத்துல இருந்து செஞ்சிருக்கேன். ஆனா இந்த வேலை பாக்குறப்ப உடம்புக்கு தான் கஷ்டமா இருக்குமே தவிர எங்க மனசுக்கு கஷ்டமா இருக்காதுங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. உங்களுக்கு அப்படி இல்லங்க. நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், நல்ல ஒரு பொசிஷன்ல ஒரு ஆபீசரா இருந்திருக்கீங்க. இது உங்களுக்கு மனசளவுல ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நான் இப்படி சொன்னேங்க. பாத்துட்டு இருந்த வேலையும் போயிடுச்சு, இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலையும் போயிட்டா. பாக்குறவன்லாம் கையால் ஆகாதவன், வேலை வெட்டிக்கு போகாதவன், பொண்டாட்டி வருமானத்துல வக்கனே உட்காந்து சாப்பிடுறவன், மானரோஷம் இல்லாதவன்னு சொல்லி என்னென்னவோ சொல்லுவாங்களே. அப்ப அது எனக்கு அவமானமாவோ கஷ்டமாவோ இருக்காதா? சொல்ல ஆதிர. நீங்க எதுக்கு உங்க மனசை இப்படி போட்டு குழப்பிக்கிறீங்க? வாழ்க்கை தெளிவா இல்லைன்னா மனசு குழப்பத்தில் தான் இருக்கும். ஒன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். வேலை இல்லாதவன் பகல் பொழுது மிக நீளமானதுன்னு படிச்சிருக்கேன். அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன். வேலை இருந்தாதான் வேல்யூ ஆகுற.
என்ன கண்ணு, ரொம்ப நேரமா என்னமோ யோசனை பண்ணிட்டே இருக்கியே, என்னாச்சு கண்ணு? எல்லாம் அவரை பத்தின யோசனை தான்க்கா. நேத்து அவர் என்ன பேச்சு பேசினார் தெரியுமா? என்ன கண்ணு பேசினாரு? பாத்துட்டு இருந்த வேலையும் போயிடுச்சு, இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலையும் போயிட்டா. பாக்குறவன்லாம் கையால் ஆகாதவன், வேலை வெட்டிக்கு போகாதவன், பொண்டாட்டி வருமானத்துல வக்கனையா உட்காந்து சாப்பிடுறவன், மானரோஷம் இல்லாதவன்னு சொல்லி என்னென்னவோ சொல்லுவாங்களே. அப்ப அது எனக்கு அவமானமாவோ கஷ்டமாவோ இருக்காதா? என்ன கண்ணு சொல்ற? ஒன்றரை புருஷனா இந்த மாதிரி எல்லாம் பேசினாரு? அவரை பார்த்தா இப்படி எல்லாம் பேசுற மாதிரி தெரியலையே கண்ணு. பேசுற ஆளு இல்லதான்க்கா. திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. அக்கா, அந்த ஆபீசர் கிட்ட வேலை விஷயத்தை பத்தி மறுபடியும் பேசுனீங்களா? காலையில கூட போன் பண்ணி கேட்டேன் கண்ணு. சொல்றேன் தான் சொல்றாரு. என்ன கண்ணு பாக்குற? மேகலத்தை இங்கதான் எங்கேயோ இருக்கேன்னாங்க. அங்க நிக்கிறாங்கக்கா. அத்தை, வா அதிர. என்னம்மா, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல சுப்பு, நான் இப்பதான் வந்தேன். அத்தை வேல்வழி ஜாதகம் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கேன் அதிர. கொடுங்க. இந்தா. நீ திடீர்னு போன் பண்ணி வேல்வழிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, அவங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க அத்தன்னு கேட்டதும் எனக்கே ஒண்ணுமே புரியல. யார் அந்த வரன், என்ன விஷயம் அதிர? அத்தை, வேல்வழியும் அவங்க அப்பாவும் எதிர்பார்க்கிற மாதிரி, ஆசைப்படுற மாதிரியும் ஒரு சூப்பரான வரன். இடம் ரொம்ப பெரிய இடம். நான் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்கறேன். அவங்க பார்த்துட்டு பாசிட்டிவா சொன்னாங்கன்னா மேல்கொண்டு என்ன பண்ணலாங்கறத சொல்றேன். அது வரைக்கும் இது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். உன்னால மட்டும் எப்படி ஆதிர இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியுது? என்ன மாதிரி? நமக்கு கெட்டது நினைக்கிறவங்களுக்கும் நல்லது பண்ற மனசோடவும் புத்தியோடவும் நினைப்போடவும் இருக்க முடியுதுன்னு கேக்குறேன். நீயும் பிரபுவும் நல்லாவே இருக்க கூடாது, கொஞ்சம் கூட நிம்மதியா நீங்க வாழ்ந்துட கூடாதுன்னு துடியா துடிச்சிட்டு இருக்கிற ஆளே என் பொண்ணு வேல்வழிதான். ஆனா நீ என்னன்னா, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவளுக்கு ஒரு சந்தோஷமான எதிர்காலம் அமையணும்னு நினைச்சு இவ்ளோ முயற்சி பண்றியே. மனசுக்குள்ள தெய்வம் இருக்கிறவங்களாலதான் பொண்ண மாதிரி இப்படி எல்லாம் பண்ண முடியும் ஆதிர. அத்தை, நாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு யார் வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். ஆனா நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு நீங்க ஒருத்தர் இருக்கீங்கல்ல. உங்களுக்காக, உங்க சந்தோஷத்துக்காக, உங்க நிம்மதிக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். ஆதிர, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? சரிங்கக்கா, நான் வரேன் அத்தை. வரேங்க. ஆ